வெளிநாட்டில் பணிப்பெண் வேலைக்கு சென்ற தன்னுடைய தாயாரை கொடுமைப்படுத்துவதாக ராமநாதபுரம் ஆட்சியரிடம் இளம்பெண் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார். புனவாசல் கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் மனைவி பத்ரகாளி பணிப்பெண் வேலைக்காக கடந்த ஆண்டு மஸ்கட்டுக்கு சென்றதாகவும் அவருக்கு அங்கு சம்பளம் வழங்காமல் உணவும் கொடுக்காமல் தனது தாயாரை அடித்து உதைப்பதாக அவரது மகள் நபிலா தெரிவித்துள்ளார். எப்படியாவது இந்தியாவுக்கு அழைத்து செல்லும்படி தொலைபேசி மூலம் தாயார் கதவுறுவதாக மகள் நபிலா மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்திருந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு வேலைக்காக மஸ்கட் நாட்டிற்கு வந்த பெண் ஒருவர் தனக்கு சம்பளம் கொடுக்காமல் அடித்து துன்புறுத்துவதாக வெளியிட்டுள்ள வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. அந்த நிலைமையில இருக்கையா, எனக்கு சாப்பாடே இல்லையா, எனக்கு அந்த பொம்பளை ரொம்ப இமுசுபடுத்தியா அடிக்கியா, என்னை சீக்கிரத்தில் என்னை எடுக்கிறது பாருங்கய்யா, என்னை ஏமாத்திட்டாங்கய்யா, நான் ஏமாந்தாப்புல கடனுக்காமதியா பயந்துக்கிட்டு வந்துட்டேயா, கடன் பிரச்சனையா எனக்கு, என்னை எப்படியாச்சும் என்னை இந்தியாவில் கொண்டு வந்து இறக்கிறீங்கய்யா, எனக்கு சம்பளம் உனக்கு 40,000 போடுறேன்னு சொல்ல உன்னை ஏமாந்தாப்புல வந்துட்டேயா, படிக்க தெரியாதியா, என்னை எப்படியாச்சும் என்னை இறக்கி விட்டுருங்கய்யா, எனக்கு எதுவுமே பேச கூட தெரியலையா, இங்கே அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்கய்யா, எனக்கு அடைச்சி போட்டிருக்காங்கய்யா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.